80கள் லாஸ்ட்டில் 90கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சலூன் கடைகளில் மற்றும் டீ கடைகளில் ஒரு போர்டு ஒன்று தொங்கும். பிரதானமாக பார்த்துருப்பீங்க. அது போர்டு என்ன அப்படின்னா, கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிற போர்டு வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி போர்டை வந்து எந்த கடைகள்லையும் பார்க்க முடியாது, எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. அது ஒரு 10 ரூபா டீயாக இருந்தாலும் சரி, 50 ரூபா சலூனுடைய கட்டிங்காக இருந்தாலும் சரி, அது ஒரு கடன் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அந்த போர்டு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த போர்டும் இல்லை, கடன் ஒரு குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற எண்ணமும் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபோன் கை கடக்கமாக இருக்கக்கூடிய ஃபோன் தொடங்கி வீட்டில் 50 இன்ச் இருக்கக்கூடிய எல்இடி டிவி தொடங்கி வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லா பொருளுமே வந்து இஎம்ஐயில் வாங்குகிறோம், கடனில் வாங்குகிறோம். எனக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லை, ஈஸியாக வாங்க முடியும் அப்படிங்கிற சூழலுக்கு நகர்ந்துருக்கதை பார்க்க முடியுது. ஆனால் லோன் அதோட முடிகிறது இல்லை. இன்றைக்கி நவீன காலம் வர வர ஆப்பில் லோன் வருது, வெப்சைட்டில் லோன் வாங்கலாம், இன்ஸ்டண்ட்டாக லோன் கிடைக்குது. ஒரு காலத்தில் 100 பேஜ் சைன் போட்டு லோன் வாங்கின காலம் போய் இன்றைக்கி ஜஸ்ட் லைக் தட் ஒரு லோன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அதனால் அவர்களுடைய பின்விளைவுகளும் மோசமாக இருக்குது. அதையும் நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் தமிழா விவாதிக்க நினச்சது. ஸோ வங்கி கடனால் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினர், வங்கி கடனால் தான் நான் வீழ்ந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பிரிவினர் வந்து பேச வந்திருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன்னா, பேங்க் லோனால் என் வாழ்க்கை மேம்பட்டிருக்கு, இல்லை தொழில் மேம்பட்டிருக்கு, என்னோட குடும்ப பொருளாதாரம் முன்னேறி இருக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் பேங்க் லோன்னால். 10 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில் வேலை பார்த்தேன். அங்கே வேலை பார்க்கும்போது எனக்கு 15,000 தான் சம்பளம். அது கட்டுப்படியாமல் இப்போ மனைவி பிள்ளையெல்லாம் ஊரில் இருந்தாங்க. சரி, இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம்ட்டு இங்கே வரும்போது ஒரு அப்படி தேடி பார்த்தேன் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு. எங்கள் கிராமம் ஃபுல்லாக விவசாயத்தை சார்ந்து தான் இருந்துச்சு. அப்போ பார்த்தேன் ஒரு டிராக்டர் வாங்குவோம். டிராக்டர் வாங்கும்போது கடன் வாங்கணும்ல, லோன் வாங்கினேன். 5 லட்ச ரூபா லோன் வாங்கி அதில் வந்து வெற்றி பெறேன். ஒரு வருஷம் கட்டுறேன், டிவி கட்டுறேன். அடுத்த டிராக்டரும் தேவைப்படுது எனக்கு. அவங்கள்ட்டே போய் மீண்டும் கேட்குறேன். அவங்க வந்து மீண்டும் கொடுக்குறாங்க, எனக்கு இன்னொரு டிராக்டர் கொடுக்குறாங்க. 2 டிராக்டர் ஆகுது. வயலுக்கு டீசல் கொண்டு போகிறேன், டிராக்டருக்கு டீசல் கொண்டு போகிறேன். பக்கத்து வயலில் கருது அறுத்துக்கிட்டு இருக்க மிஷினு, ஒரு வயலில் கருது இருக்குது, ஒரு வயலில் வைக்க சுற்றிக்கிட்டு இருக்கு. அங்கே என்னன்னு கேட்டால், இந்த மிஷினை கேட்குறேன், இது எங்கே உள்ள மிஷின்? அவங்க சொல்கிறாங்க ஆந்திராவில் உள்ள மிஷின். எனக்கு ஒரு ஆச்சரியம், ஆந்திராவிலேருந்து நீ எங்கள் ஊரில் வந்து இது பண்ணுறத நம்மளே செய்யலாம்ட்டு மீண்டும் பேங்க்கு போகிறேன். 840 இருக்குது என்னோடது சிபில் ஸ்கோர். 840 நல்ல ஸ்கோர் தாங்க, பெரிய ஸ்கோர் தான். எடுத்துகிட்டு சரி கொடுக்குறாங்க, எனக்கு மிஷினும் கொடுக்குறாங்க. யாராவது வைக்க சுட்டுற மிஷினும் கருது இருக்கிற மிஷினும் கொடுக்குறாங்க. ஓகே, அதையும் எடுத்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ 2 டிராக்டரு, ஒரு வைக்க சுற்றுற 2 வைக்க சுற்றுற மிஷினு, ஒரு கருது இருக்கிற மிஷினு, அதை வச்சு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடுத்தது வீட்டில் ஒன்று போகிறேன். சார், உங்களுக்கு வந்து உங்கள் சிஎஸ்டி எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு 50 லட்ச ரூபா பணம் தரேன் சார். ப்ரைவேட் பேங்க் தான். 50 லட்ச ரூபா கொடுத்தாங்க. நான் பெரிய மாடி ஒன்று கட்டிட்டேன். இப்போ ஒரு 80 லட்சத்துக்கு மாடி வீடு கட்டியிருக்கிறேன். இந்த அளவுக்கு ஆகணும்னா எனக்கு லோன் கொடுத்ததுனால தான் ஆகணும். சரி, ஓகே. நான் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி சார் வீட்டாண்டு 2 கிலோ பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணேன் சார். ட்ரைசைக்கிளில் தெளிவு வந்து வியாபாரம் பண்ணேன் சார். அந்த வியாபாரத்தை வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோம். அது இன்க்ரீஸ் பண்ணும்போது சில விழாக்களுக்கெல்லாம், பர்த்டே பார்ட்டி, இது மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வந்து ஆர்டர் நிறைய வந்தது சார். இதை டெவலப் பண்ணும்போது எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போல்லாம் வந்து தண்டல் தான் வாங்குவோம், வட்டிக்கு வாங்குவோம் கடைக்கு. அதெல்லாம் வந்து வட்டி அதிகம்னு சொல்லிட்டு பேங்க் லோன் போனேன் சார். ஃபஸ்ட்டு 50,000 ரூபா கொடுத்தாங்க. அதை வச்சு தேவையான பாத்திரங்கள், பொருட்கள், வண்டி வந்து ட்ரைசைக்கிளில் தள்ளி பார்த்தனால ஒரு வண்டி வாங்கினேன் சார். 3 வீலர் இது மாதிரி வாங்கினேன். அதெல்லாம் வாங்கி டெவலப் பண்ணேன் சார். இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பிஸ்னஸ் நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ கடை போட்டிங்களா? இப்போ இருக்குது சார், கடை இருக்குது சார். இப்போ சென்னையிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் நான் பிரியாணி சப்ளை பண்ணுறேன் சார். எத்தனை பிரான்ச் வச்சுருக்கீங்க? 2 பிரான்ச் வச்சுருக்கேன் சார். 2 பிரான்ச். அன்றைக்கி ட்ரைசைக்கிளில் தெளிந்து வந்தேன். இன்றைக்கி வந்து 2 டாடா ஏசி இருக்குது, 2 கார் இருக்குது. அது இல்லாமல் ஒர்க்கர்ஸ் ஒரு 20 பேர் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க சார். அந்தளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கேன். இது காரணம் வந்து பேங்க் தான் சார். அதை மறக்க முடியாது சார். ஓகே, ட்ரைசைக்கிள் ஆரம்பித்து ரோட்டில் கடை போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவர் இன்றைக்கி 2 பிரான்ச் வைக்க முடியுது, 2 டாடா ஏஸ் வைக்க முடியுது. ஓகே, வேறு சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் 350 ரூபா சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போனேன். 350 ரூபா ஒரு நாளைக்கு ஷாப்பில் மொபைல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 2008 வந்து கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 350 மாதம் 9,000 ரூபா தான். அப்படியே பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆச்சுனாக்கா, கிரெடிட் கார்டு ஒன்று வாங்கினேன். 60,000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு ஒன்று வாங்கினேன். அந்த 60,000 ரூபாய் கார்டை வச்சு இன்றைக்கி 10 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் பாக்கெட்டில். 9 பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குது. ஒன்றுத்துக்கு 3 ஷாப் வச்சுருக்கேன் பேங்க் சைடில். அதுக்கப்புறமா லோனை வாங்கி இப்போ 13 லட்ச ரூபா கார் வச்சுருக்கேன். 2.5 வருஷம் கரெக்டாக கட்டிட்டேன். இன்னும் 2 வருஷம் இருக்குது. அதுக்கு மேலே இன்னொரு டாப் அப்பும் போட்டிருக்கேன். அதுக்கு மாதம் 70,000 ரூபா நான் இஎம்ஐ மட்டுமே கட்டுறேன். ஸோ பேங்க்கில் கொடுக்குற பணத்தை கரெக்டாக சேஃப்டியாக செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கேன். அப்போ இவ்வளோ நல்லது இருக்குது, ஏன் இது வேண்டாம், அதனால வீழ்ந்துட்டேன் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? அண்ணனோட மேரேஜுக்காக ஒரு கிரெடிட் கார்டு தான் எடுத்தேன். அந்த கிரெடிட் கார்டு எடுத்து 250 ரூபா தான் நான் ஸ்வைப் பண்ணது சரி. அந்த கிரெடிட் கார்டில். அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் கார்டை என் பர்ஸ்லேயே நான் வச்சுட்டேன்.
2 வருஷம் கழித்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வருது, நீங்கள் வந்து அதுக்கு 65,000 ரூபாய் கட்டணும், 250 ரூபாய்க்கு 65,000 ரூபாய் கட்டணும். நான் எங்கே போய் லோன் எடுத்தாலுமே உங்களோட சிவில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கிரெடிட் இல்ல கார்டால் 250 ரூபாய் திருப்பி கட்டிங்களா இல்லையா? நான் கெட்டலை. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 20,000 ரூபாய் வந்து லிமிட் இருக்குது, 250 ரூபா தான் நான் ஸ்வைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ஸில் வச்சது தான். அதுக்கப்புறம் நான் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணவே இல்லை. இல்ல 10 ரூபாய் வாங்கியிருந்தாலும் லிமிட் எவ்வளவு இருக்கோ இல்ல நம்ம கட்டி தானே ஆகணும். கட்டி தான் ஆகணும். ஆனால் அந்த நாலேஜ் இல்லை. அப்போ 2017 கிரெடிட் கார்டு எடுத்தப்போ எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, இதை கட்டிடணும் அப்படின்றது கிடையாது. 20,000 இருக்கும். அப்போ மாதம் ஒரு பில்லு வேறு வரும். அந்த பில்லை அனுப்பவே இல்லை அவங்க. ஒரே ஒரு மாதம் அந்த 250 ரூபா பில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்களே தவிர்த்து அதுக்கப்புறம் எனக்கு அவங்க போட்ட வட்டியோ அதுக்கப்புறம் அந்த வரக்கூடிய எந்த டீட்டெயில்ஸுமே அவங்க பில்லே எனக்கு அனுப்பல. நீங்க 60,000 ரூபாய் கட்டினீங்களா அப்போ? 65 ரூபா கட்டினேன். இப்போ கட்டி அந்த சிவில் ஸ்கோர் அப்டேட் பண்ணி என்ஓசி வாங்கணுன்றதுக்காக. ஏன்னா அடுத்தடுத்து என்னோட பேங்க் லோன் எடுக்க முடியல. 65,000 ரூபாய் எப்படி கட்டினா 10 பைசா வட்டிக்கு வாங்கி கட்டினேன். ஓ அதையே வட்டி வாங்கி தான் கட்டிருக்கீங்க. அதில் எனக்கு கடன் ஆயிடுச்சு. 6,500 ரூபாய் நான் மாதம் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். பேங்கிங் செக்டார்ல இருந்து வந்ததுனாலே சொல்றேன் சார், 250 ரூபாய்க்கு 65,000 ரூபாய் கட்டினேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு நோட்டீஸ் வந்துச்சுங்கிறாங்க. இதை ஒரு 2 மாதத்துலையோ 3 மாதத்துலையோ நம்ம இவ்வளோ டெலிகால் பண்ணுறோம், இவ்வளோ எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம், ஒரு எஸ்எம்எஸோ டெலிகாலோ பண்ணி முடிச்சிருந்துருக்கலாம். 65,000 ரூபாய் வரைக்கும் பீனல்ட்டி போகிற வரைக்கும் பேருக்கு. இது யார் பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, அதாவது கிரெடிட் கார்டு வண்டி ஒரு டேஞ்சரஸ் வெப்பனுங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் புரிஞ்சவங்க அது வந்து லோன் அவைல் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு வந்து ஒரு அட்வான்டேஜ். அது நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு உங்களால் என்ன பேமெண்ட் பண்ண முடியுமோ அதை தான் வாங்கணும். அதில் லோன் எடுத்துட்டீங்க, அதை வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் காம்படிஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். தட் இஸ் 3% per monthன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் 36% per annum கிடையாது. அது 3 மாதம் இன்ட்ரெஸ்ட்டு, நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். அதில் இன்னொன்று ஃபார்முலா என்னென்னா, நீங்கள் எடுத்த லோன் வந்து கடைசி 1 ரூபா பே பண்ணுற வரைக்கும் இந்த 36% இன்ட்ரெஸ்ட்டு போய்கிட்டே இருக்குங்க. இதை வந்து வெளியில் சொல்கிறது இல்லை. இதுக்கும் கந்து வட்டிக்கு என்ன வித்தியாசம்? கந்து வட்டி இல்லை சார், இது கன்வீனியன்ட் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் கால்டு கன்வீனியன்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு. அவங்க என்னென்னா 250 ருபீஸ் அவர் வாங்கினார், அவர் கட்டலை, ஒரு 3 இயர்ஸ் கட்டலை. 3 இயர்ஸ்க்கு ரெனிவல் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பெனாலிட்டி இன்ட்ரெஸ்ட்டு போட்டு அவர்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. இவர் நேராக பேங்க்குக்கு போய் இது மாதிரி மறந்துட்டேன், இல்லை தேர் ஆர் சம் சர்க்கம்ஸ்டன்ஸ் சொன்னிருந்தாங்கன்னா அவருக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சார் எஸ், கண்டிப்பாக. இக்னோரன்ஸ் இஸ் நாட் எக்ஸ்கியூஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அது கோர்ட்டில் இல்லை சார், கந்து வட்டி தடை சட்டம் என்ன சொல்லுதுன்னா 18% வட்டிக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா கந்து வட்டி தடை சட்டம்னு சொல்லுது. ஓகே, இதுதான் கந்து வட்டி தடை சட்டத்தோட ரூல். நீங்கள் 36% போச்சுன்னா இது அந்த ஆஸ்பெக்ட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்கணும். கந்து வட்டியோட கம்பேர் பண்ணல, பட் இந்த 2 ஆஸ்பெக்ட்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்கணும். டிரான்ஸ்பரண்ட்டுங்க. இது வந்து எல்லா பேங்க்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2% to 3% per month இஸ் ஸ்டேட்டட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் போடுவாங்கன்னு சொன்னீங்க, கரெக்ட். அது ரொம்ப பொடிசாக போட்டிருக்கும், நானும் பார்த்துருக்கேன், கஷ்டப்பட்டு பார்த்துருக்கேன். ஏஜென்ட் இதை சொல்லுவாங்களா? ஏஜென்ட்டுக்கு சொல்லுவாங்க.